எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்து அதனுடைய கவுன்சிலிங்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இப்போவே கால் பண்ணி எனக்கு எந்த போஸ்ட் கிடைக்கும், எது எடுக்கிறது அப்படின்ட்டு கேட்குறீங்க. இது டூ இயர்லி, இன்னும் டைம் ஆகட்டுங்க. இன்னொரு 2-3 வீக்ஸ், இன்னொரு ஒரு மாதத்தில் கவுன்சிலிங் இருக்கும். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ கவர்மெண்ட்டில் ப்ரெஷர்னால அதிகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 700 to 1000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணுறத விட நம்ம எதை க்ரைட்டீரியாவை கன்சிடர் பண்ணி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறோங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வரவங்க, ஸோ இதில் என்ன எனக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்ட்டு முதல்ல கேட்குறாங்க. அதெல்லாம் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நமக்கு இது ஓவரால் ஒரு ஐடியா எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கைடன்ஸ் தான் இது. டீட்டெயிலான இந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போடுறோங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்டோடைய ஆர்டரு, அதனுடைய போஸ்ட் ப்ரொஃபைலில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 30 டிபார்ட்மெண்ட்டோடைய ஆர்டர் நம்ம போட்டிருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போட்டிருக்கோம். பிஓலேருந்து, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து, டிரான்ஸ்போர்ட், ரூரல் டெவலப்மெண்ட், ரெவென்யூ, டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே போட்டிருப்போம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் நம்ம பணி செய்யக்கூடிய சூழல் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பணி நம்ம செய்வோம், பணி செய்வதற்கான நேரம் என்ன, பப்ளிக்கோட நம்மளுடைய இன்டராக்ஷன் இருக்குமா, பொலிட்டிஷியன் கீழ் நம்ம வேலை செய்யணுமா, அது டெக்னிக்கல் போஸ்ட்டா, நான் டெக்னிக்கல் போஸ்ட்டா, ப்ரமோஷன் வந்து எவ்வளோ நாளில் வரும், ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ நாளில் வரும், இது மாதிரி எல்லா டீட்டெயிலும் நம்ம போட்டிருப்போம். மேலே படிக்க முடியுமா, நிறைய பேர் குரூப் 4 போகிறவங்க குரூப் 2, குரூப் 1 படிக்க முடியுமா அப்படிலாம் கேட்போம். லீவு கிடைக்குமா, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் லீவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் போட்டிருப்போம். இப்போ நம்ம சொல்கிறது ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக சொல்கிறதாங்க. ஓகே, ஸோ இதில் நிறைய பேர் கேட்குறது சம்பளம் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு 1/1/2026 புது பே கமிஷன் வருங்க. அதற்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போ எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,500 அப்படின்றது பேசிக்கு. டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படின்றது பஞ்சப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 58% இப்போதைக்கு. ஸோ நீங்கள் பணியில் சேர்கிறதுக்கு இன்னொரு 3-4 மாதம் ஆகலாம். ஸோ அப்பயும் அதுதான் இருக்கும். அதாவது நீங்கள் ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் பணியில் சேர்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 61% மாறும். ஸோ அப்போ ஒரு 12,000 உங்களுக்கு வரலாம். ப்ளஸ் மெடிக்கல் அலவன்ஸ், அப்புறம் சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 3,000 to 3,500 அப்படின்றது வரும். டோட்டலாக ஒரு 34,000 அப்படின்றது உங்களுடைய சேலரியாக இருக்குங்க. அதில் கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் 10% ஆஃப் பேசிக் அண்ட் டிஏ பிடிச்சிப்பாங்க. மீதி தான் உங்களுக்கு சம்பளமாக வரும். ஸோ 30,000 32,000 நீங்கள் சம்பளமாக கையில் வாங்குவீங்க. இது வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷனுக்காக அரசாங்கம் தரக்கூடிய சம்பளம். 18 வயசோ இல்லை 21 வயசோ நிறைவடைந்திருந்தால் இந்த சம்பளம் அப்படின்றது நீங்கள் வாங்கலாம். இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்லா ரேங்க் எடுத்து வந்திருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ இதில் சம்பளம் அப்படின்றது நமக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியதுங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் 2 கைண்ட் ஆஃப் ஜாப் இருக்கும். ஒன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும், ஒன்று வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கும். ஸோ அதில் கூட சிலது வந்து ஜோன் லெவலில் இருக்கும். அது ரொம்ப கம்மி தான். இப்போ கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அது மாதிரி ஒரு சில துறைகளில் தான் ஜோன் லெவல். ஜோன்னா ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த ஒரு இடமா இருக்கும், ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில், டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில், அக்ரி மார்க்கெட்டிங்லலாம் நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே நீங்கள் இப்போ ஒரு போஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜூனியர் ரெசிடெண்ட்டாக எடுக்கிறீங்க. இப்போ ஜூனியர் ரெசிடெண்ட் இல்லை, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஜேஆர்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் அசிஸ்டன்ட் வரும். அசிஸ்டன்ட்னா ரெவன்யூ அசிஸ்டன்ட் ஆர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்றது ப்ரமோஷனில் நீங்கள் போவீங்க. அடுத்த ப்ரமோஷன் ரெவன்யூ அசிஸ்டன்ட். அதுலேருந்து நீங்கள் டெப்டி தாசில்தார் ஆவீங்க. டெப்டி தாசில்தார்லேருந்து தாசில்தார் ஆவீங்க. அந்த தாசில்தார் ஆகிற வரைக்கும் அந்த ஒரே டிஸ்ட்ரிக்ட்லேயே இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா த்ரூ அவுட் உங்களுடைய அப் டு தாசில்தார் வரைக்கும் இருக்கிறது அந்த உங்கள் மாவட்டத்தில் தான் இருக்கும், வெளியில் போட மாட்டாங்க. இதே ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதில் உங்களை 3 years ஒன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ போஸ்ட் நம்ம எடுக்கிறப்ப எது மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது நல்ல டிபார்ட்மெண்ட். ஆனால் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரே ஒரு ஆஃபீஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷத்தில் வெளி மாவட்டம் போகிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா சப் ட்ரெஷரி ஒரு ஊரில், இப்போ சேலமில் வந்து 10 சப் ட்ரெஷரி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். ஸோ வெளியில் போனாலும் சீக்கிரமாக உள்ளே வந்துட முடியும்.
ஸோ ஒரே ஒரு அ அ டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆஃபீஸ் மட்டும் இருக்கு அப்டின்னா, அத நீங்க சூஸ் பண்றதுக்கு யோசிச்சு அப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்கங்க. ஸோ அத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ப்ரமோஷன் வந்து இப்போதைக்கு நெறைய டிபார்ட்மெண்ட்ல ஆ குறைஞ்சபட்சம் 4 வருஷத்துலருந்து அதிகபட்சமா 10 வருஷம் வரைக்கும் ஆகுது அப்டின்றாங்க. ஸோ அந்த ப்ரமோஷன் வந்து எப்டி குடுப்பாங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாராவது ரிட்டயர் ஆனாங்கன்னா, அந்த போஸ்ட் வந்து அடுத்த அதான் உங்களுக்கு அசிஸ்டன்ட்ல இருக்கிறவங்க டெப்யூட்டி தாசில்தார் ஆவாங்க. டெப்யூட்டி தாசில்தார் ரிட்டயர் ஆகுறாருன்னா, அந்த போஸ்ட்டுக்கு போவாங்க. இப்ப எல்லாம் யங் ஏஜ் அந்த ஃபெலோஸ் இருக்காங்க நெறைய பேரு. 2008க்கு பிறகு போனவங்களா இருக்காங்க. ஸோ, அதனால ஓய்வு பெறக்கூடியவங்க வந்து ரொம்ப குறைச்சலா தான் இருக்கிறாங்க. ரொம்ப இனிஷியலா 2008, 2012லலாம் விஏஓ போயிருப்பாங்க இல்லைங்களா? அவங்கலாம் தாசில்தாரே ஆயிருப்பாங்க. ஸோ, இந்த ப்ரமோஷன் வந்து ஏற்கனவே நடந்த மாரி இப்ப நடக்குமா அப்டின்னா, நடக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் நெறைய கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹைவேஸ்க்காக தனியா ஒரு தாசில்தார் போடுவாங்க. இப்போ வந்து ஏர்போர்ட் வரப்போகுது அப்டின்னா, அதுக்கு ஒரு தாசில்தார் போட்டு, அதுக்கு ஒரு ஆஃபீஸ் போடுவாங்க. இந்த செட்டப் வந்து நெறைய வரும். டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நெறைய தனியா பிரிப்பாங்க. புது தாலுக்கா அனவுன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த செட்டப் வந்து பெருசாகும். ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து ஷ்ரிங்க் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். 3 ஆஃபீஸா இருக்கிறத 2 ஆஃபீஸா பண்ணுவாங்க. டிடி ஆஃபீஸா இருக்கிறத ஏடி ஆஃபீஸா மாத்துவாங்க. ஸோ அது மாரியும் நடக்கும். ஸோ டிபார்ட்மெண்டோடைய வளர்ச்சிய பொறுத்து உங்களுடைய ப்ரமோஷன் அப்டின்றது இருக்குங்க. டைமிங் மோஸ்ட்லி கவர்ன்மெண்ட் ஆஃபீஸோடைய டைமிங் 10 டூ 5:45. நம்ம 10 மணிக்கு முன்னாடி போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா 5:45க்கு முன்னாடி ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். 6 மணி, 6:30 மணி, 7 மணி அது மாரி ஆகும். ரொம்ப லேட் அப்படின்றது ஆகாது. 7 மணிக்கு மேல பெருசா டிபார்ட்மெண்ட்ல இருக்காது. பப்ளிக் இன்டராக்ஷன் இருக்கக்கூடிய துறைகள்ல வேலை செய்றது கொஞ்சம் அழுத்தம் கூட இருக்கும் உங்களுக்கு. அதாவது அ பொதுமக்கள் வந்து இப்ப 5G யுகத்துல வந்து எல்லாருமே ரிப்போர்ட்டர் ஆயிடுறாங்க இல்லைங்களா? ஸோ, அதனால நம்ம நான் 5:45க்கு கிளம்புறேன் அப்டின்ட்டு கிளம்பி போயிட முடியாது. பப்ளிக் 4 பேர் நிக்கிறாங்கன்னா, 4 பேர் நிக்கிறோம் ஆஃபீசர் இல்ல அப்டின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமா வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கும். அந்த இப்ப ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மென்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பப்ளிக் இன்டராக்ஷன்ஸ் நெறையா இருக்கும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் எல்லா சர்டிஃபிகேட்டும் தராங்க. ஸோ சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒருத்தருடைய வாழ்க்கை. ஸோ அத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அ மோஸ்ட்லி ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்றவங்க ஒரு மேல ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க சபார்டினேட்ல கீழ அதாவது சபார்டினேட் சர்வீஸ் அப்படின்றது மேல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உப அதிகாரி. ஸோ இவரு ஒரு சைன் பண்ணி மேல அனுப்புவாரு. மேல இருக்கிறவங்க தான் அந்த அப்ரூவல் அத்தாரிட்டியா இருப்பாங்க. ஒரு தாசில்தாரோ, ஒரு ஆர்டிஓவோ இருப்பாங்க. ஸோ நீங்க கீழ இருந்து ஃபார்வர்ட் பண்ணா தான் மேல போகும். நீங்க கீழ வேலை செய்யாம இருந்தீங்க அப்படின்னா, அந்த தேக்கம் அப்படின்றது அடைஞ்சிரும். இப்ப இருக்கக்கூடியது இந்த ஆஃபீஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இது இது வந்து எல்லாமே ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் வந்துருச்சு. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா மாறிட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசுடைய நிர்வாகங்கள் எல்லாமே. ஸோ அ என்னன்னா, நீங்க வந்து கம்ப்யூட்டர் ஓரளவு நல்லா பழகிட்டீங்க. நான் முடிக்கல அப்படின்னு டைப் பண்ணாம இருக்க முடியுமா? அப்படின்னா, அப்படிலாம் இருக்க முடியாது. எல்லாத்தையும் கத்துக்கணும். சரிங்களா? சேலஞ்சிங்காவும் தான் இருக்கும். டைமிங் இந்த 10 டூ 5:45 எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸ்டேட் லெவல் போஸ்ட் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட் இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாரி. ஸோ நீங்க சூஸ் பண்றது கரெக்ட்டா பார்த்து சூஸ் பண்ணணும். இப்ப சேலம் மாவட்டத்தில இருக்கிறேன் அப்டின்னா, சேலம் மாவட்டத்தில என்னென்ன போஸ்ட், என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் ஊர விட்டு வெளிய போ முடியாது. எங்க வயசான அப்பா, அம்மா இருக்கிறாங்க அப்டின்னா, அதற்கு தகுந்த மாரி துறைய நீங்க தேர்ந்தெடுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். நீங்க போனீங்க அப்டின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட்டா இருக்க எல்லாருமே பவானிசாகர் அப்டின்ற இடம் இருக்கும். ஈரோடு மாவட்டத்தில. அங்க போய் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணணும். அந்த ட்ரெய்னிங்ல 4 பேப்பர் இருக்கும். அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த அ ஃபர்ஸ்ட் இன்கிரிமென்ட் தந்துருவாங்க. 2வது வருஷத்துல அத முடிக்கல அப்டின்னா, உங்களுக்கு இன்கிரிமென்ட் தரமாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க முடிச்சா தான் உங்களுக்கு இன்கிரிமென்ட் தருவாங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் மஸ்ட்டு ஒரு 45 பிளஸ் டே அந்த பவானிசாகர் அப்டின்ற ஒரு கேம்ப்லேருந்து நீங்க அந்த எக்ஸாம் எல்லாத்தையும் படிக்கணும். பேசிக்கா இருக்கக்கூடிய ட்ரெஷரி கோடு, அப்புறம் வந்து பென்ஷன் எல்லாத்தையும் நம்ம பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரூலு எல்லாத்தையுமே நம்ம படிச்சு எழுதுற மாரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் இது எல்லாத்தையும் நம்ம படிச்சு இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் கிடையாதுங்க. ஸோ பப்ளிக்கோட இருக்கிற இடமும், அது மாரி பொலிட்டீஷியனோட இருக்கிற இடமும் வந்து கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனமா இருக்கணும். ஸோ ஒரு சில துறைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்போஷர் அப்படின்றது இருக்காது. நமக்கு ஒதுக்கப்பட்ட வேலைய நம்ம செய்வோம். ம். அத நம்ம சிறப்பா செஞ்சுட்டோம் அப்டின்னா, ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஓகே. ஸோ ஏஜ் அப்டின்றது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஏஜ் ரொம்ப கம்மியா இருக்குன்னா, ரெவென்யூ, ரூரல் டெவலப்மெண்ட் அது மாரி டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்டின்னா, ஒரு 3, 4 ப்ரமோஷன் அப்டின்றத வாங்கிடலாம். ஒரு சில துறைகள்ல ஒரு ப்ரமோஷனோ, 2 ப்ரமோஷனோ தான் வரும். சரிங்களா? ஸோ அதையும் நீங்க கன்சிடர் பண்ணி எடுக்கணுங்க இத.
ஓகே. ஸோ இதில நான் முன்னாடியே சொன்ன மாரி டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கும். நான் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கும். டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்றது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட். இப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி, ஹைவேஸு, அக்ரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அக்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, உங்களுக்கு அக்ரி அ பிளாக் வைஸா பிரிச்சிருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட்ல. அதில வந்து ஒரு ஏடிஏ அப்படின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இருப்பாங்க. என்ஜினியரிங் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் இருப்பாங்க. மெடிக்கல் அப்படின்னா ஜாயிண்ட் டைரக்டர் அப்படின்றவங்க இருப்பாங்க. இல்லன்னா டீன் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ நீங்க வேலை செய்யணும். நீங்க ப்ரமோஷன்ல அந்த போஸ்ட்டுக்கு உங்களால போகவே முடியாது. இதுவே நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா, நீங்க டெப்டி தாசில்தார் ஆயிரலாம், தாசில்தார் ஆயிரலாம், டிஆர்ஓ ஆயிரலாம், ஆர்டிஓ எல்லாமே போலாம். ஸோ ஒரு சில துறைகள்ல நீங்க சூஸ் பண்றப்ப, இப்ப மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லலாம் உங்களால அட்மோ அ அப்படிதான் ஆக முடியும். அதுக்கு மேல போஸ்ட் பெருசா போ முடியாது. அதனால நீங்க சூஸ் பண்றப்பவே, ஆ இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க சப் ரெஜிஸ்ட்ரார் ஆயிரலாம், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆயிரலாம் இல்லைங்களா? ஸோ ஆனா ஒரு சில துறைகள்ல அது மாரி ஆக முடியாது. அத நீங்க கவனமா அ கருத்துல கொண்டு இந்த போஸ்ட் அப்படின்றத எடுக்கணுங்க. ஓகே. அது மாரி ஒரு சில துறைகள்ல அ அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்றது டைரக்ட்டா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜியேட் எஜுகேஷன், எம்ப்ளாய்மென்ட்ல எம்ப்ளாய்மென்ட் விங் சரிங்களா? அதுலலாம் டைரக்ட் அசிஸ்டன்ட் கிடையாது. அது மாரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்கெல்லாம் டைரக்ட் அசிஸ்டன்ட் கிடையாதனால, நீங்க ஈஸியா அசிஸ்டன்ட் ப்ரமோஷன் அப்படின்றது வந்துரும். ஒரு சில இதுல நேரடியா இப்ப டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல நேரடியா அசிஸ்டன்ட் எடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நேரடியாக அசிஸ்டன்ட் எடுப்பாங்க. அப்படின்றக்கப்ப நமக்கு வந்து இந்த ப்ரமோஷன் சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆ ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யணுங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வேலை செய்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் அப்டிம்பாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லருந்து அப்புறம் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், சோசியல் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து அ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக பணி சுமை அப்டின்றது இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வேலை எடுக்கிறப்ப கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் எடுங்கங்க. ஓகே. ஸோ இதுல நமக்கு என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடெண்டமோட இருக்கக்கூடியதுங்க. ஸோ நமக்கு இப்ப மோஸ்ட்லி இவங்க குடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கு, விஏஓ போஸ்ட் இருக்கு, பில் கலெக்டர், டவுன் பஞ்சாயத்து இருக்கு. ஸோ இது மொத்தமா 2426 போஸ்ட் இருக்குங்க. இது இல்லாம பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அப்புறம் கார்ப்பரேஷன்ஸ், போர்ட்ஸ், அத்தாரிட்டீஸ் இதெல்லாமே இருக்கு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அ தமிழ்நாடு TADCO இருக்கு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் இருக்கு. மேரிடைம் போர்டு இருக்கு. ஸோ என்னன்னா, இதெல்லாம் வந்து அரசு சார்ந்த நிறுவனங்கள். ஸோ இதுலயும் நம்ம போய் வேலை செய்யலாம். ஆ போன வருஷம் கூட குரூப் 2ல தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தது. ஸோ அது மாரி வெளியில இருக்கக்கூடிய துறைகள் இது இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்ரூட்மென்ட் பண்ணுவாங்க. இப்ப டிஎன்இபில கூட சில ரெக்ரூட்மென்ட் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு பெரிய நல்ல செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் தமிழ்நாடு க அரசாங்கத்திற்கு கீழ இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் நெறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். ஸோ இது மாரி நெறைய பல்கலைக்கழகங்களுக்கு ஆ ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நான் டீச்சிங் அ ஆளுங்கள டைரக்ட் ரெக்ரூட்மென்ட்ல இப்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் அப்படின்றது பாஸ் பண்ண போறாங்க. மசோதா நெலைமையில தான் இருக்கு. இது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. நெறைய ரெக்ரூட்மென்ட் அப்படின்றது இருக்கும். இப்போ வந்து தமிழ்நாடு அக்ரி யுனிவர்சிட்டில வேக்கன்ஸீஸ் வந்து ஒரு 300 வேக்கன்சி இருக்கும். இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும். டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஒரு 100 இருக்கும். ஸோ இது மாரி நெறைய ஒரு 30 யுனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல எல்லாத்துக்கும் ரெக்ரூட்மென்ட் ஏன்னா 2018, 17, 18க்கு அப்புறம் ரெக்ரூட்மென்ட்டே அங்க பண்ணாம இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த ரெக்ரூட்மென்ட் வந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க. ஓகே. ஸோ இது இந்த கால்ஃபர்ல வருமா அப்படின்னா, சட்டம் ஆனா தான் வரும். ஸோ அதனால அடுத்த கால்ஃபர்ல அதெல்லாம் வர்றதுக்கு நெறைய இருக்கு. அது மட்டுமே மேசிவா இருக்கும். டிஎன்இபிலயும் அது மாரி நெறையா எடுக்க போறாங்கங்க. ஓகே. ஸோ டவுன் பஞ்சாயத்து, பில் கலெக்டர் ஸோ அ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல போஸ்ட்டுங்க. நீங்க உங்க ஊர்லயே இருந்துக்கலாம். இப்ப ஈரோட்லயே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, ஈரோட்லயே கூட நம்ம இருந்துக்கலாம். ஈரோட்ல நெறைய டவுன் பஞ்சாயத்ஸ் இருக்கும். ஒரு 20, 25 டவுன் பஞ்சாயத்ஸ் இருக்கும். அங்கேயே நம்ம மாறி, மாறி இருந்துக்கலாங்க. ஓகே. ஸோ இதுல நெறைய பேர் வந்து என்ன ஆர்டர்ல எடுப்பாங்க அப்படின்னு கேட்கிறப்ப, ஸோ ஆர்டர் அப்படின்றது மோஸ்ட்லி ஆ இது வந்து நான் லாஸ்ட் இயர்ல 2025 பிப்ரவரி, மார்ச்ல நடந்ததுன்னு நெனைக்கிறேங்க. ஸோ அப்ப அந்த ஆர்டர் வந்து எந்த ஆர்டர்ல எடுத்தாங்க அப்படின்னா, விஏஓ ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் அடுத்த ப்ரமோஷனே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா குரூப் 2ஏ போஸ்ட்ல ஒரு ரூ. 50,000 சம்பளத்துக்கு வந்துரும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து எடுப்பாங்கங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் டாக்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ டிபார்ட்மெண்டோடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்டோடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு பிரையாரிட்டில வச்சிருப்பாங்க. டே 1 இதெல்லாம் வந்து காலியாகும்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் பஞ்சாயத்து அதில வந்து பில் கலெக்டர் அப்படின்றது எடுப்பாங்க. ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாய்மென்ட் விங்கு, காலேஜியேட் எஜுகேஷன், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், ஹெச்ஆர்என்சி, பிடபிள்யூடி, அக்ரி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து எடுப்பாங்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 1 ஆர் 2 டேஸ்லயே காலியாகக்கூடிய முக்கியமான துறைகள். நான் இந்த கவுன்சிலிங் நெருக்கத்துல வரப்ப இன்னும் டீட்டெயிலா வீடியோ அப்படின்றது போடுறேங்க. சரிங்களா? லாஸ்ட் டைமும் நம்ம போட்டிருந்தோம். கவுன்சிலிங் அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம போட்டிருந்தோம். கோர்ட் வந்து நெறைய வேகன்ஸீஸ் இருக்கு. கோர்ட்ல வந்து உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் குரூப் 4 எழுதுறதுக்கு என்ஓசி தரமாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ ஆனா அசிஸ்டன்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தந்துருவாங்க. சரிங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அங்க இருக்கு. சென்னையில மட்டும் தான் இருக்கும். ஆதி திராவிடர் வெல்ஃபேர், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வேகன்ஸீஸ் 70 இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல துறையா இருக்கும். ஊருக்குள்ளாரையே ஒரு 10 பிளாக் ஆஃபீஸ் இருக்கும். அதில நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது நல்லதா இருக்கும். ஸோ பெரிய இப்ப ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்டின்னா, அதெல்லாம் ஒரு சில இடத்துகள் தான் இருக்கும். இப்ப தஞ்சாவூர்ல இருக்கும். அதுக்கப்புறம் மொத்தமாவே 5 ஆஃபீஸ் தான் இருக்கும். ஸோ அது தஞ்சாவூர்லயும், சென்னையிலயும், அதுக்கப்புறம் மதுரை இது மாரி இடத்துல தான் இருக்கும். அங்க மட்டும் தான் உங்களால ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது மாரி துறைகள் நம்ம எடுத்தோம் அப்டின்னா, அந்த ஊருக்குள்ளாரையே நம்ம மாட்டிட்டு இருக்க மாரி தான் இருக்குங்க. கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நெறைய வேகன்ஸீஸ் இருக்கு. ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. டே 1 விமன் எல்லாம் எடுப்பாங்க. ட்ரெஷரியும், கமர்ஷியல் டாக்ஸும் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஏற்றத்துறையா இருக்கும். அதனால அத அவங்க எடுப்பாங்கங்க. ஓகே. எம்ப்ளாய்மென்ட்டு ட்ரெய்னிங் விங் இருக்கும். எம்ப்ளாய்மென்ட் விங் இருக்கும். எம்ப்ளாய்மென்ட் விங் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ட்ரெய்னிங் விங் வந்து நம்ம சும்மா கவர்மெண்ட் ஐடிஐல போய் வேலை செய்ற மாரி தான் இருக்கும். ஓகே. அதெல்லாம் லாஸ்ட் டே வரைக்கும் போகும். ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் இது. ஹைவேஸ்ல வேகன்ஸீஸ் இருக்கு. சரிங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வேகன்ஸி இருக்கு இந்த டைமு. ஸோ எல்லாமே வந்து ஓரளவு நார்மலா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதுல அடெண்டம் வந்துச்சு அப்டின்னா, இன்னும் கூட நல்ல வாய்ப்பு இருக்கும். என்சிசி இருக்கு. பிரின்சிபல் ஜட்ஜ் டிபார்ட்மெண்ட். ஸோ கோர்ட்ல நம்ம வேலை செய்றது. பிரிவென்டிவ் மெடிசின் இருக்கு. ரூரல் அ அ ஹெல்த் இருக்கு. 2மே வந்து ஒரு நல்ல இடமா இருக்கும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல 46 இருக்கு. டே 1ல காலியாகக்கூடிய முக்கியமான துறையா இருக்கும் அது. செரிகல்ச்சர் சேலம் சரவுண்டிங்ல செட்டில் ஆகணும் அப்டின்னா, இத எடுத்துக்கலாம். ஓசூர், சேலம், தர்மபுரி அந்த இடத்துல தான் நெறைய ஆஃபீஸஸ் இருக்கும். சரிங்களா? சோசியல் வெல்ஃபேரும் விமனுக்கு ரொம்ப ஏற்ற துறையா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டா இருக்கும். சுகர் டிபார்ட்மெண்ட்லாம் ஒன்லி இன் சென்னையில தான் இருக்கும். ஸோ டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒரு துறை. அதான் ஆடா சிலர்லாம் வந்து டாப் 10 ரேங்க்ல இருக்கிறவங்களே இது மாரி துறைகள்லாம் எடுப்பாங்க. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல ஒரு நல்ல இடமா இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சரிங்களா? ட்ரெஷரீஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐடி வேலையிலேருந்து நான் வேலைய குவிட் பண்ணிட்டு நான் வரேன் அப்டின்னா, இங்கேயும் நீங்க அதே மாரியான ஒரு வேல தான் பார்ப்பீங்க. ஸோ நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டா இருக்கும். அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரி சரிங்களா? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல ஒரு துறை. பிரின்சிபல் ஜட்ஜஸ், ரூரல் டெவலப்மெண்ட் வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ரெவென்யூ வந்துரும். அதெல்லாம் ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. புதுசா உருவாகுன மாவட்டமா இருந்தது அப்படின்னா, ரெவென்யூ ரூரல் டெவலப்மெண்ட்ல ப்ரமோஷன் சான்சஸ் கொஞ்சம் சீக்கிரமா இருக்கும். இல்ல பைஃபர்கேட் ஆகப்போகுது அந்த மாவட்டம் அப்படின்னு தெரிஞ்சா, அந்த மாவட்டத்த எடுக்கலாம். புதுசா ஏற்கனவே ஒரு இப்ப கோயம்புத்தூர் அப்படின்னு இருக்குன்னா, கோயம்புத்தூர பொள்ளாச்சி மாவட்டமா உடைச்சு எடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் கேட்பாங்க. பொள்ளாச்சியில இருக்கீங்களா? கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. நீங்க பொள்ளாச்சி போயிட்டீங்கன்னா, ப்ரமோஷன் அப்படின்றது கொஞ்சம் சீக்கிரமா வரும். அது மாரி நெறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குங்க இதுல. நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றவங்க கிட்ட போய் பேசி பாருங்க. மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் வற்புறுத்தி கேட்டு அந்த விவரத்த தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா, அடுத்த ஒரு 35 வருஷம் நீங்க அந்த துறையில பயணிக்க போறீங்க. ஸோ, லக்கிலி நீங்க அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா, ஓகே. ஆனாலும் இத இந்த என்கொயரி அப்படின்றத நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ, அத வச்சு நம்ம என்ன துறை நமக்கு செட் ஆகுமா? ஆகாதா? நம்ம மேல படிக்கணுமா? இல்ல இதுலயே செட்டில் ஆயிடலாமா? அப்படின்ற எல்லா விவரமும் உங்களுக்கு வருங்க. சரிங்களா? ஸோ, நீங்க அந்த ஒர்க்க நீங்க பண்ணுங்க. இந்த இடைப்பட்ட பீரியட்ல டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம், இத நீங்க நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நல்ல ரேங்க்ல இருக்கிறேன். 120வது ரேங்க்ல இருக்கேன். 115வது ரேங்க்ல இருக்கிறேன் அப்படின்னா, பிஓ எடுக்கிறதா? ஜேஏ ரெவென்யூ எடுக்கிறதா? இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதா? அப்படின்றத நீங்க அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ என்னன்னா, நம்ம இந்த கவுன்சிலிங் நடக்க போறப்ப எந்த ஆர்டர்ல எடுப்பாங்க? நம்ம எப்படி எத வச்சு நம்ம சூஸ் பண்றது அப்படின்றத சொன்னேங்க. சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் பத்தி எனக்கு பார்ட்டிகுலரா தெரிஞ்சுக்கணும்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். டீட்டெயில் வீடியோவா இருக்கும். அத நீங்க பாருங்க. அத பார்த்ததுக்கப்புறம் நீங்க டிபார்ட்மெண்ட்ல நேரடியாக போய் விசாரிங்க. ஸோ ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. இதுல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஒரு லிஸ்ட் போட்டுட்டு, எந்த ப்ரிஃபரன்ஸ்ல நான் வச்சுக்கணும் அப்படின்றத இப்ப நீங்க தயார் பண்ணுங்கங்க. ஓகே. கவுன்சிலிங் முன்னாடி ஒரு ஒரு
ஒரு 3, 4 டேஸ்க்கு முன்னாடி நான் டீட்டெயில் வீடியோ அப்படின்றத நான் திரும்ப போடுறேங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி, நம்ம எந்த போஸ்ட்ட நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி, நம்மளோட கரியர்ல அடுத்த லெவலுக்கு நம்ம போவோங்க. நன்றிங்க.